Hello everyone, hope you all doing good. இந்த வீடியோவில் எஸ்எஸ்சி எக்ஸாம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் கேட்டிருந்த குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் இந்த டாப்பிக்கை பேஸ் பண்ண செட் ஆஃப் மேக்ஸ் ப்ராப்ளம்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலாம், எந்தெந்த ட்ரிக் யூஸ் பண்ணலாம், எப்படிலாம் நம்ம டைமை சேவ் பண்ணலாம் அப்படின்ற டிப்ஸோடு நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். வித்தவுட் எனி டியூ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இந்த கொஷின் பேப்பரில் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் கொஷின் நம்பர் 51 ஸ்டார்ட் ஆகுது. விச் நம்பர் அமாங், ஒரு 4 நம்பர் கொடுத்துட்டாங்க. 4 நம்பரில் எது 8ஆல் டிவிசிபிள் ஆகலை அப்படின்றத கேட்குறாங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு நோட் பண்ண வேண்டியது டிவிசிபிலிட்டி ரூல். ஸோ டிவிசிபிலிட்டி ரூலை எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்பர் 2லேருந்து அட்லீஸ்ட் ஒரு 12, 13 வரைக்குமே அதுக்குன்னு தனித்தனி ரூல் இருக்குது. அந்த ரூலை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நானும் தனியாக செப்பரேட்டாக டிவிசிபிலிட்டி ரூலுக்காக தனியாக ஒரு வீடியோ உங்களுக்கு மேக் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இப்போ இந்த சமயம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 8ஓட டிவிசிபிலிட்டி ரூல், லாஸ்ட் 3 நம்பர்ஸ், ஓகே, கொடுத்துருக்கிற நம்பர் எவ்வளோ பெரிய டிஜிட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் அந்த நம்பரோட கடைசி 3 டிஜிட் நம்பர் மட்டும் எடுத்துக்கோங்க. இங்கே அதில் ஃபஸ்ட்டு நம்பர் என்னென்னா 984, லாஸ்ட் 3 நம்பர் மட்டும் எடுத்து நான் டிவைட் பண்ண போகிறேன். ரிமைண்டர் 0 கொடுத்துச்சுன்னா அந்த ஹோல் நம்பருமே டிவிசிபிள், இல்லை அப்படின்னா நாட் டிவிசிபிள், அவ்வளோதான். ஸோ 18 is 8, பேலன்ஸ் 1, 18, 2 8s are 16, பேலன்ஸ் 2, and then 3 8s are 24. ஸோ ஆப்ஷன் 3 இல்லை, இந்த நம்பர் 8ஆல் டிவிசிபிள் ஆகுது. நெக்ஸ்ட் நம்பர் 992, இதை நம்ம 8ஆல் டிவைட் பண்ணி பார்க்கலாம். 18 is 8, balance 1, 2 8s are 16, 3, and then 2, 4 8s are 32. ஸோ இந்த நம்பரும் டிவிசிபிள் ஆகுது. நெக்ஸ்ட் நம்பரோட லாஸ்ட் 3 டிஜிட்ஸ் 998, 18 is 8, 2 8s are 16, and 4 8s are 32. பட் இங்கே ரிமைண்டர் நமக்கு 6 தரதுனால இந்த நம்பர் does not divisible by 8. So the right answer will be 98998. 98,998 தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், 2 numbers are respectively 17% and 50% more than a third number. The ratio of the 2 number is, ஏதோ 2 நம்பர், அந்த 2 நம்பருக்கு பேர் x and y அப்படின்னு வச்சுக்கலாம். 2 numbers are respectively 17% and 50% more than a third number. தேர்ட் நம்பரை இசட்னு எடுத்துக்கிட்டாச்சு, அண்ட் 2 நம்பர்ஸை எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். கொஷினை மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். 17% மோர் தேன் தேர்ட் நம்பர். தேர்ட் நம்பரை விட எக்ஸுன்ற நம்பர் 17% அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் 50% மோர் தேன் அ தேர்ட் நம்பர். தேர்ட் நம்பரை விட ஒரு 50%, அதாவது பாதிக்கு பாதி இந்த ஒய்ன்ற நம்பர் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது த ரேஷியோ ஆஃப் 2 நம்பர்ஸ், எக்ஸுக்கும் ஒய்க்கும் ரேஷியோ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே ஃபைன், இதை எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போது இசட்டை நம்ம 100ன்னு எடுத்துக்கலாம். இப்போது எக்ஸுன்ற நம்பர் 17% அதிகமாக இருக்குது. அப்போது 100 கூட 17 ஆட் பண்ணால் 117. இதுதான் எக்ஸோட வேல்யூ. அடுத்தது ஒய்யோட வேல்யூ பாருங்கள். இசட்டை விட 50% அதிகமாக இருக்குது. அப்போது 100 கூட 50 ஆட் பண்ணால் தட் இஸ் 150. எப்போவுமே இந்த பர்சன்டேஜ் ப்ராப்ளம்ஸ்லாம் வந்துச்சுன்னா தெரியாத நம்பரோட பர்சன்டேஜை நீங்கள் 100ன்னு எடுத்து சால்வ் பண்ணி பாருங்கள். இப்போது எக்ஸுக்கும் ஒய்க்கும் ரேஷியோ கேட்கறதுனால இந்த 2 நம்பரும் நீங்கள் சால்வ் பண்ணணும். இதை நான் 3 டேபிளால் சால்வ் பண்ணுறேன். 3 3s are 9, பேலன்ஸ் 2, 9 3s are 27, 5 3s are 15, and then 0. So the right answer is in option 2, 39:50. Next question. If cos x plus sin x equal to root 2 cos x, what is the value of cos x minus sin x the whole square plus cos x plus sin x the whole square? ஸோ இந்த சம்மை கொஞ்சம் ட்ரிக்கியாக சால்வ் பண்ணிடலாம். அவங்க கேட்டிருக்க கொஷினை ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணிக்கலாம்.
அதாவது 2 நம்பரோட சப்ட்ராக்ஷன் அதோட ஸ்கொயர், அது மட்டும் இல்லாமல் அதே நம்பர்ஸோட அடிஷன் அதோட ஸ்கொயர், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்ன ஆன்சர் வருன்ற மாதிரி கேட்குறாங்க. ஒரு சிம்பிள் பேசிக் நம்ம ஃபார்முலாலேருந்து போகலாம். இப்போ அது அப்படியே a மைனஸ் பி ஏ ப்ளஸ் பின்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போது இது ப்ளஸ் அண்ட் மைனஸில் இருக்கிறதுனால கேன்சல் ஆகிடும். இங்கே ஏ ஸ்கொயர் டபுள் டைம் இருக்குது. ஸோ 2 காமனாக வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். இதுதான் வந்து a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் 2 ஃபார்முலாவையும் ஆட் பண்ணால் வரக்கூடிய ஆன்சர். இதே போல் 2 ஃபார்முலாவும் மைனஸ் பண்ணால் என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 டேர்ம் கட் ஆகிட்டு 4ab அப்படின்ற ஆன்சர் கிடைக்கும். இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஏன் இதை நான் யூஸ் பண்ண போகிறேன்னா, இப்போ இந்த ஏபின்ற இடத்துல காஸையும் சைனையும் நான் ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். டூ டைம்ஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. ஸோ ஏ அண்ட் பி வேல்யூவை அப்படியே மாற்றிட்டோம். நமக்கு தெரிஞ்ச ஐடென்டிட்டி தான். காஸ் ஸ்கொயரையும் சைன் ஸ்கொயரையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 1. ஸோ அவங்க கொடுத்துருக்குற வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட்டே பண்ணாமல் டேரெக்டாக இந்த ஃபார்முலா வச்சு நம்மளால் ஆன்சர் சொல்ல முடியுது. ஸோ த ரைட் ஆன்சர் வில் பி 2. ஸோ இதை சால்வ் பண்ணும்போதே நமக்கு ஆன்சர் 2 தான் கிடச்சிருக்கு. பட் கிவன் பார்த்திங்கன்னா கொஷினில் அவங்க கொடுத்துருக்கிறது காஸ் எக்ஸையும் சைன் எக்ஸையும் ஆட் பண்ணால் நம்ம √2 காஸ் எக்ஸ்ன்னு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கிவன் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இதை யூஸ் பண்ணாமலே நம்ம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம ஆன்சர் ஃபைண்ட் பண்ணிட்டோம். இப்போது இந்த டேர்ம்ஸ் ஏதாவது நமக்கு இங்கே இருந்ததுன்னா அதுக்கு பதிலாக இதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணியிருந்துருக்கலாம். பட் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. டேரெக்டாக நமக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. ஓகே, ஸோ த ரைட் ஆன்சர் வில் பி 2. Next question. 14 persons can build a house in 60 days. How long will it take 30 persons to build the same house? ஒரே வேலையை தான் செய்ய போகிறாங்க. இப்போது ஒரு வீடு கட்டணும். அந்த வீடு கட்டுறதுக்கு 14 பேர் வச்சு வேலை செஞ்சால் 60 நாளில் அந்த வீடு கட்டி முடிச்சிடுறாங்க. ஓகே, அதே வேலையை அதே வீடு கட்டுற வேலையை 30 ஆள் வச்சு செய்ய போகிறாங்க. அதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்றது கேட்குறாங்க. இவங்க கொடுத்துருக்கிற கொஷினை இந்த மாதிரி மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷனாக மாற்றியாச்சு. இங்கே ப்ரொவைடட் தட் ஆல் ஒர்க் அட் த சேம் ரேட்னு கொடுத்தனால இப்போ இந்த கொஷனுக்கு வேஜஸ்ன்ற டபிள்யூவை நம்ம இங்கே எடுத்துகிட்டு வர வேண்டாம். இதை வந்து எப்படி மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாவில் எழுதலாம் அப்படின்னா m1 இன்டூ d1 விச் இஸ் ஈக்குவல் டு m2 இன்டூ d2. ஓகே, ஸோ இதுக்கு என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா ஒரே வேலையை தான் செய்கிறாங்க, பட் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் வந்து வேறு வேறு. ஓகே, இப்போது இதில் எப்படி நம்ம டே கண்டுபிடிக்கலாம்? இந்த 30யை நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா டிவைட் ஆகிடும் இல்லையா? ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணால் 2ன்னு கிடைக்கும். 14 இன்டூ 2 28. அப்போது ஒரு வேலையை 14 பேர் வச்சு செய்யும்போது 60 நாளில் முடிக்குது. அதே வேலையை 30 பேர் வச்சு செய்யும்போது ஜஸ்ட் 28 நாளில் அந்த ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகுது. ஸோ த ரைட் ஆன்சர் வில் பி 28 days. Next question. The average of 8 numbers is 18. ஃபஸ்ட்டு ஆவரேஜ் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஆவரேஜ்னா என்னென்னா sum of the observations divided by number of observations. இங்கே 8 நம்பரோட ஆவரேஜ் கொடுத்துட்டாங்க. ஸோ ஆவரேஜோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா sum of observations by number of observations. இந்த ஒரு ஷார்ட் ஃபார்மில் எழுதியிருக்கேன். இங்கே ஆவரேஜ் கொடுத்தாச்சு 18. சம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அது நமக்கு தெரியல, பட் நம்பர் தெரியும். ஸோ 8 நம்பர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ தட் 8. இப்போது இஃப் ஒன் ஆஃப் த நம்பர்ஸ் இஸ் எக்ஸ்க்ளூடட், ஒரு நம்பரை எக்ஸ்க்ளூட் பண்ணியாச்சு, அப்போது 8 becomes 7. 8 நம்பர்லேருந்து ஒரு நம்பரை எடுத்துட்டோம். ஓகே, 8 becomes 7. மொத்தம் 8 நம்பர்லேருந்து ஒரு நம்பர் எடுத்தாச்சு, 7 நம்பர். இப்போது தி ஆவரேஜ் பிகம்ஸ் 20. இப்போ இந்த 18ன்ற ஆவரேஜ் என்னவா மாறி இருக்குன்னா 20யாக மாறிடுச்சு. ஸோ இங்கே இருக்கிற 18, இங்கே இருக்கிற 8 நம்பர்ஸோட சம் தான் இந்த எஸ்ஸு. ஓகே, இங்கே நம்ம போட போகிற எஸ்ஸு பார்த்திங்கன்னா 7 நம்பரை ஆட் பண்ணக்கூடிய ஆன்சர். அதனால் இதை S1 அப்படின்னு நோட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ஆவரேஜ் பிகம்ஸ் 20. ஃபைண்ட் த எக்ஸ்க்ளூடட் நம்பர். இப்போ அந்த எக்ஸ்க்ளூடட் நம்பர் எப்படி ஈஸியாக ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாமா? ஓகே, இப்போது இந்த எஸ்ன்றது 8 நம்பரை ஆட் பண்ணி வந்த ஆன்சர், இந்த எஸ்ன்றது 7 நம்பரை ஆட் பண்ணி வர ஆன்சர். ஒன்றும் இல்லை, இது ஜஸ்ட்டு க்ராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இந்த நம்பரையும் க்ராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ எஸ் இஸ் ஈக்குவல் டு 18 இன்ட்டு 8. இந்த எஸ் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறது 8, S8 அப்படின்னு வச்சுக்கிறேன். இங்கே ஒரு நம்பர் எக்ஸ்க்ளூட் பண்ணதுனால இட் பிகம்ஸ் S7. இப்போது S7 விச் இஸ் ஈக்குவல் டு இது ரெண்டுத்தையும் க்ராஸ் பண்ணால் 20 இன்ட்டு 7.
அவங்க கேட்குறது அந்த எக்ஸ்க்ளூட் பண்ண நம்பர். இப்போ இந்த 8 நம்பர்லேருந்து S8லேருந்து S7 மைனஸ் பண்ணால் எக்ஸ்க்ளூட் ஆன நம்பர் கிடச்சிரும். ஓகே, ஸோ 18 minus 8 is 144 minus 20 into 7 is 140. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் நமக்கு 4 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அந்த எக்ஸ்க்ளூடட் ஆன நம்பர் 4. இட் இஸ் இன் ஆப்ஷன் 4. 56th question. The cube of the sum of two given numbers is 1728. Cube of ஏதோ ஒரு நம்பரோட கியூப். ஓகே, அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1728க்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது எந்த அந்த 2 நம்பர் தெரியல. அப்போது தெரியாத நம்பரை நம்ம எக்ஸ்னும் ஒய்னும் எடுத்துக்கலாம். ஓகே, இந்த 2 நம்பரையும் நம்ம கியூப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 1728ன்னு கிடைக்குது. அதே 2 நம்பரை ப்ராடக்ட் பண்ணணும். while the product of the two given numbers is 32. இப்போது இந்த 2 நம்பரை ப்ராடக்ட் பண்ணால் வரக்கூடிய ஆன்சர் 32 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ஃபைண்ட் த சம் ஆஃப் கியூப்ஸ் ஆஃப் த 2 நம்பர்ஸ். அதாவது இந்த 2 நம்பரையும் கியூப் பண்ணி அப்புறம் ஆட் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி கியூப் ஆஃப் அப்படின்னு வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு அந்த ப்ராசஸை பண்ணிடணும். ஓகே, இப்போது சம் ஆஃப் கியூப்ஸு. ஓகே, சம் ஆஃப் கியூப்ஸு கியூப் கண்டுபிடிச்சிட்டு அந்த ஆன்சரை நம்ம சம் பண்ணணும். இதுதான் மீனிங். ஓகே, இப்போது அவங்க கேட்குறது வாட் இஸ் எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப், இதோட ஆன்சர் என்னன்னு கேட்குறாங்க. இப்போது மேக்ஸில் கியூப் ரிலேட்டடாக ஒரு ஃபார்முலா இருக்குது, அதை ஃபஸ்ட்டு எழுதிடலாம். இதை சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் கியூப் மைனஸ் 3xy into x plus y. இப்போது x plus y the whole cubeக்கு ஃபார்முலா வேல்யூ தெரியும். இட் இஸ் 1728 மைனஸ் 3 times x into y ஓட ஆன்சரும் நமக்கு தெரியும். தட் இஸ் 32 இல்லையா? now what is x plus y? இப்போது x plus y the whole cubeோட ஆன்சர் 1728 இருந்துச்சு. அப்போது இந்த க்யூபை நம்ம ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போனோன்னா we will be getting the value of x plus y. அதாவது இந்த நம்பருக்கு நம்ம கியூபிக் ரூட் எடுக்கணும். எந்த நம்பரை 3 times மல்டிப்ளை பண்ணால் 1728 கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் 12. 12ஓட க்யூப் தான் 1728. அப்போது இங்கே x plus y இஸ் நத்திங் பட் 12. இப்போது இதை இந்த எக்ஸ்பிரஷனை சால்வ் பண்ணலாம். 1728 மைனஸ் 3 into 32 into 12ஓட ஆன்சர் 1152. இப்போது இதை நம்ம சப்ராக்ட் பண்ணோன்னா 576ன்னு கிடைக்கும். ஆப்ஷன் 1 576. Next question. Ashok runs 2/3 times as fast as Bharat. ஸோ அசோக் அவங்களோட எஃபிஷியன்சி அண்ட் பரத்தோட எஃபிஷியன்சியை கம்பேர் பண்ணும்போது பரத் 1 யூனிட் ஓடினார் அப்படின்னா அசோக் அதை விட இத்தனை டைம்ஸ் அதிகமாக ஓடிருக்காரு. இப்போ இதை நம்ம பேலன்ஸ் பண்ணலாம். அந்த ரேஷியோவை இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். இது ஒரு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். இதை இம்ப்ராப்பராக மாற்றிடலாம். 2 3s are 6, 6 + 2 8. ஸோ இதை 8/3ன்னு எழுதலாம். இப்போ இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக 2 நம்பரையும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா இட் வில் பி 8 3. ஸோ 8:3 தான் இவங்களோட இந்த ஸ்பீட் ரேஷியோ. ஓகே, இவர் 3 யூனிட்ஸ் ஓடினார்னா இவர் 8 யூனிட்ஸ் ஓடுறாரு. அந்த மாதிரி. இப்போது கொஷினை ஃபர்தராக படிக்கிறேன். இஃப் அசோக் கிவ்ஸ் பரத் அ ஹெட் ஸ்டார்ட் ஆஃப் 160 மீட்டர். இப்போது இந்த டிஸ்டன்ஸ்லேருந்து இந்த டிஸ்டன்ஸ் இவங்க ரன்னிங் ரேஸ் இருக்குதுன்னு வச்சுப்போம். ஓகே, ஏவும் பியும் சேமாக தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் பியை விட ஏ வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓடுறதுனால ஒரு 160 மீட்டர் வந்து பி கவர் பண்ணிட்டார். ஓகே, இப்போ இவர் 160 மீட்டரை பி கவர் பண்ணிட்டார். இப்போ இவர் இங்கே இருக்கார். இப்போது இதுதான் வந்து எண்டிங் பாயிண்ட்டு. இப்போது ஏ வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறார் ஓடுறதுக்கு. ஆல்ரெடி பி வந்து 160 மீட்டர் கடந்துட்டார். இப்போது இவங்க 2 பேருமே இந்த இடத்த ரீச் பண்ணணும். அதுவும் சேம் டைமில் ரீச் பண்ணணுன்னா இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. how far must be the winning post be so that Ashok and Bharat can reach it at the same time. இப்போது 2 பேருமே வந்து இந்த எண்டிங் பாயிண்ட்டை ரீச் பண்ணணும், சேம் டைமில் ரீச் பண்ணணும். அப்போது இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது பி வந்து இதுலேருந்து இது வரைக்கும் போகணுன்னா என்ன டிஸ்டன்ஸ்னு தெரியாது, லெட் இட் பி எக்ஸ். ஆனால் ஏ பாருங்களேன், அவர் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அப்போது ஃபைனலாக இந்த ஆன்சர் எப்படி கண்டுபிடிக்கணும்னா 160 + x இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதுதான் வந்து டோட்டல் டிஸ்டன்ஸ். இப்போது
அசோக் இங்கேருந்து இது வரைக்கும் ஓடி ஆகணும். ஸோ இட் இஸ் 160 + x. டைம் வில் பி சேம் இல்லையா? இப்போது பி வந்து இவ்வளோ தூரம் மட்டும் டிஸ்டன்ஸ் ஓடினா போதும், தட் இஸ் எக்ஸ். ஸோ டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. இந்த ட்ரையாங்கிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் இஸ் டி, இட் இஸ் எஸ், இட் இஸ் டி. ஓகே, ஸோ எனக்கு டைம் வேணும்னா டிஸ்டன்ஸும் ஸ்பீடையும் நான் வந்து டிவைட் பண்ணும். இதை நம்ம கேல்குலேட் பண்ணோம் இல்லையா? இது ஃபுல்லி பேஸ்ட் ஆன் ஸ்பீடு. ஓகே, இவங்களோட ஸ்பீடை பற்றி தான் பேசுகிறோம். அப்போ அந்த ஸ்பீடோட ரேஷியோ நான் எடுத்துக்கிட்டேன், அண்ட் தென் டிஸ்டன்ஸ் நான் எடுத்துக்கிட்டேன். டைம் வேணும்னா டிஸ்டன்ஸையும் ஸ்பீடையும் நம்ம டிவைட் பண்ணணும். ஸோ டிவைட் பண்ணியாச்சு. இப்போது எக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் போதும். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா 480 + 3 × x 3x ஈக்குவல் டு இதை கிராஸ் பண்ணோன்னா 8x. 480 is equal to 8x minus 3x. It is 5x 480. இது cancel பண்ணிடலாம். ஸோ x is equal to 96ன்னு கிடைக்குது. இப்போது இந்த டிஸ்டன்ஸ் ஃபுல் டிஸ்டன்ஸ் வேணும்னா நம்ம 160 கூட இதை ஆட் பண்ணி ஆகணும். ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 160 + x. 160 + 96 will be 256. So the right answer will be 256 meter. இது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 2ல இருக்குது. நெக்ஸ்ட் கொஷின், the value of cos square 32 degree minus sin square 58 degree. இப்போது இந்த ரெண்டு ஆங்கிளும் சேமாக இருந்துச்சுன்னா there is a formula that is cos square theta minus sin square theta which is equal to cos 2 theta அப்படின்னு சொல்லுவாங்க. காஸோட டபுள் ஆங்கிளுக்கு 4 ஃபார்முலா இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த ஃபார்முலாஸ் இந்த காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. ஓகே, ஆனால் இங்கே ஆங்கிள் பாருங்களேன் வேறு வேறு இருக்குது. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ண முடியாது. ஸோ வேறு எப்படி திங்க் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு நம்பர்ஸையும் ஆட் பண்ணி பாருங்கள். 32 + 58 is equal to 90 degree. அப்போது ரெண்டு ஆங்கிளை ஆட் பண்ணால் உங்களுக்கு 90 டிகிரி அப்படின்ற ஆன்சரை கொடுத்துச்சுன்னா அதை வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்னு சொல்லுவாங்க. அதே போல் ரெண்டு ஆங்கிள் ஆட் பண்ணி 180 டிகிரி வந்துச்சுன்னா சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெண்டு ஆங்கிளையும் ஆட் பண்ணுறோம், 90 டிகிரின்னு வந்திருக்கு. ஸோ தே ஆர் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ். ஏன் இந்த கான்செப்ட் இங்கே கொண்டு வரோன்னா இட் இஸ் we can write 58 degree as, ஓகே, ஏன் இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணுறோன்னா இந்த 58 டிகிரியை நம்ம எப்படி மாற்றலான்னு பாருங்களேன். 90 டிகிரி மைனஸ் 32 டிகிரின்னு மாற்றலாம். ஓகே, ஸோ இந்த ஒரு சேஞ்சஸ்க்காக தான் இந்த கான்செப்டை கொண்டு வரும். இப்போது இந்த ரெண்டு ஆங்கிளும் சேம் ஆகிடுச்சுன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா? அதனால் ஏன் இதை மாற்றக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக இதையும் மாற்றலாம். 90 - 58ன்னு நீங்கள் அதை எழுதணும். ஓகே, ஸோ இன்னொரு மெத்தடில் எப்படி போடலாம், cos ஸ்கொயர் 32 டிகிரியை நான் எப்படி எழுதுறேன், 90 டிகிரி மைனஸ் 58 டிகிரி. அட் த சேம் டைம் ரெண்டு ஆங்கிளையும் நீங்கள் மாற்றக்கூடாது, ஆன்சர் நமக்கு கிடைக்காது. ஒன்று இதை ஃபாலோ பண்ணணும், இல்லைனா அது ஏதாவது ஒரு ஆங்கிளை மாற்றி விட்டுருங்க. ஓகே, இது அப்புறம் பார்ப்போம். இங்கே cos ஸ்கொயர் 32 டிகிரி மைனஸ் ஒரு ஃபார்முலா இருக்குது. சைன் பக்கத்தில் 90 மைனஸ் ஆங்கிள் வந்துச்சுன்னா we can be written as, இங்கே என்ன ஆங்கிள் இருந்ததோ அதை அப்படியே எழுதலாம். ஓகே, இங்கே ஸ்கொயர் இருக்கலாம், பவர் என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ இது எப்படி எழுதலாம், சைன் 90 மைனஸ் தீட்டா, இதை தீட்டான்னு எடுத்துக்கோங்க. சைன் 90 மைனஸ் தீட்டா வில் பி காஸ் தீட்டா. அப்போது காஸ் 90 மைனஸ் தீட்டா என்னன்னு கேட்டிங்கன்னா சைன் தீட்டா. ஸோ நீங்கள் எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இது நீங்கள் இந்த மாதிரி 58 டிகிரின்னு எழுதிக்கலாம். ஸோ இதுக்கு ரெண்டுமே வந்து சேம் ஆகிடுச்சு இல்லையா? கேன்சல் பண்ணலாம் 0, இங்கே அதே தான் கேன்சல் பண்ணலாம் 0. ஸோ த வேல்யூ இஸ் 0. Question number 59. The following figure shows the different expenses that are incurred in manufacturing toys. ஒரு டாய் பொம்மையெல்லாம் செய்யும்போது ஏற்படக்கூடிய செலவு எல்லாமே வந்து ஒரு பிக்சர் மூலிமா ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. இப்போது மொத்த செலவு பார்த்திங்கன்னா 3 லட்சம். ஓகே, டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் 3 lakhs. தென் how much expenditure was incurred on material cost and selling expenses? கொஷனை மட்டும் நல்லா நோட் பண்ணுங்கள். மெட்டீரியல் காஸ்ட்டுக்கும் செல்லிங் எக்ஸ்பென்சஸ்க்கு மட்டும் ஆன செலவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ ஒரு செலவுக்கும் அதுக்கான பர்சன்டேஜை அங்கே பை சார்ட்டில் கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து மெட்டீரியல் காஸ்ட்டும் செல்லிங் எக்ஸ்பென்சஸ் மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்து கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். 15% + 28% will be 43%. பர்சன்டேஜை நம்ம யூஸ்வலாக
43/100ன்னு எழுதுவோம். ஸோ மொத்தம் ஆன செலவு கூட இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ மொத்தமாக எடுத்துக்கிட்ட செலவு பார்த்திங்கன்னா 3 lakh. இதை நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஸோ 3000 into 43. ஸோ வெறும் மெட்டீரியலுக்கும் அண்ட் செல்லிங் எக்ஸ்பென்சஸ் இதுக்கான ஆன செலவு பார்த்திங்கன்னா 1,29,000. ஓகே, ஸோ பர்சன்டேஜை நம்ம ருப்பீஸாக மாற்றும் போது பர்சன்டேஜை கால்குலேட் பண்ணிக்கோங்க. அது கூட டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 3, 1,29,000 rupees. Question number 60. Aditya buys 300 mangoes for rupees 1,100. ஒரு 300 மேங்கோஸை 1100 ரூபாய்க்கு வாங்குறாரு. இதை நம்ம காஸ்ட் ப்ரைஸ்ன்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் தீஸ் மேங்கோஸ் ஆர் ராட்டன் அண்ட் ஆர் த்ரோன் அவே. சில பழங்கள் வந்து அழுகி போனதுனால அவர் அழுகி போன பழத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டார். He sells the remaining mangoes at ₹5 each and makes a profit of ₹150. மீதி இருக்கிற பழத்தை ஒன்றுத்தையும் 5 ரூபாய்க்கு விற்றுருக்காரு. அதுக்கே அவருக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஸோ இங்கே ஒன் மோர் இன்ஃபர்மேஷன் இருக்குது. 150 rupees வந்து ப்ராஃபிட்டாக கிடச்சிருக்கு. ஃபைண்ட் த பர்சன்டேஜ் ஆஃப் மேங்கோஸ் த்ரோன் அவே. அழுகி போன பழங்கள்லாம் தூக்கி போட்டிருப்பாரு இல்லையா, அது எவ்வளோ, அது மட்டும் இல்லாமல் அது எவ்வளோ பர்சன்டேஜ்னு கேட்குறாங்க. ஸோ அந்த தூக்கி போட்ட பழத்தோட பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு நாம் அந்த ராட்டன் மேங்கோஸை ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணணும், அப்புறமா பர்சன்டேஜ் ஃபைண்ட் பண்ணலாம். ஓகே, இப்போது செல்லிங் ப்ரைஸ்க்கு வருவோம். செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் ப்ளஸ் ப்ராஃபிட் இல்லையா. ஸோ மொத்தமாக ஒரு அந்த விற்ற விலையை நம்ம கண்டுபிடிக்கணும். காஸ்ட் ப்ரைஸ் கூட ப்ராஃபிட்டை ஆட் பண்ணிக்கலாம். இட் இஸ் 1,250. ஸோ மொத்தமாக ஒரு விற்ற விலை பார்த்திங்கன்னா 300 பழத்தில் அழுகி போன பழங்கள்லாம் போக மீதி இருக்கிற ஃப்ரூட்ஸை வந்து 1,250 ரூபாய்க்கு அவர் சேல்ஸ் பண்ணியிருக்காரு. இப்போது நாம் கண்டுபிடிக்க போகிறது ராட்டன் மேங்கோஸ். ஓகே, இப்போது எவ்வளோ விற்றுருக்காரு, எவ்வளோ பழங்கள் விற்றுருக்காரு அப்படின்னு பார்ப்போமா. ஸோ நம்பர் ஆஃப் மேங்கோஸ் வேணும் அப்படின்னா டோட்டலாக அவர் எவ்வளோ சேல் பண்ணியிருக்காரு. ஓகே, செல்லிங் ப்ரைஸ்லேருந்து ஒரு பழத்தையும் அவர் எவ்வளோக்கு சேல் பண்ணியிருக்காரு அப்படின்ற நம்பரால் டிவைட் பண்ணிடணும். ஓகே, ஸோ செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஈச் ஃப்ரூட். ஓகே, இப்போது 1,250 நான் 5ஆல் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணலாமா? இட் இஸ் 2 times பேலன்ஸ் 2 5 250. அப்போது மொத்தம் 250 பழத்தை விற்றுருக்காரு. அவருக்கு ப்ராஃபிட் 150 கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ இதுதான் அவரோட நம்பர் ஆஃப் மேங்கோஸ். மொத்தம் 300 பழம், அதில் 250 போக மீதி 50 பழங்கள் ராட்டன் ஆகியிருக்கு. இதுதான் ராட்டன் மேங்கோஸ். இந்த ராட்டன் மேங்கோஸோட பர்சன்டேஜ் வேணும் அப்படின்னா யூ ஜஸ்ட் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஃப்ரூட்ஸ் இன்டூ 100. ஓகே, இதை நம்ம கேன்சல் பண்ணிடலாம். இதை 50 நம்ம வந்து முழுமையாக வந்து டிவைட் பண்ண முடியாது, அதனால் பார்ஷியலாக தான் டிவைட் ஆகும். 1 3 is 3, balance 2, 0, 6 3s are 18, remainder 2. ஸோ இதை எப்படி மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் எழுதுனான்னா கோஷன்ட் ரிமைண்டர் டிவைசர் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி எழுதலாம். கோஷன்ட் இஸ் 16, ரிமைண்டர் இஸ் 2 அண்ட் டிவைசர் வில் பி 3. பர்சன்டேஜ்க்கு பர்சன்டேஜ் சிம்பிள் போட்டுக்கலாம். இந்த ஆன்சர் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா இட் இஸ் இன் ஆப்ஷன் 3. 16 2/3% is the right answer. Next question number 61. N plus 15% each working for 9 hours a day. ஒரு நாளைக்கு 9 மணி நேரம் N plus 15 மெம்பர்ஸ் வந்து வேலை பார்க்குறாங்க. இப்போது அந்த வேலையை 2ஆக பிரித்து கொடுக்குறாங்க. Can complete 36% of a work in 8 days. ஸோ அந்த N plus 15% 8 நாளைக்கு 36% ஆஃப் த ஒர்க் முடிச்சிடுறாங்க. ஆனால் ஒரு நாளைக்கு 9 hours தான் வேலை பார்க்குறாங்க. ஓகே, தென் N plus 9% கேன் கம்ப்ளீட் த ரிமைனிங் ஒர்க். மீதி இருக்கிற 64% ஆஃப் த ஒர்க்கை N plus 9% கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அதுவும் எப்படி பார்த்தீங்கன்னா இன் 20 days. அவங்க ஒருத்தவங்களும் ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் தான் வேலை செய்கிறாங்க. இப்போது டிட்டர்மைன் த வேல்யூ ஆஃப் N. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா என்னோட வேல்யூ என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். மேக்ஸில் காம்பவுண்ட் வேரியேஷன் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது. ஸோ இந்த காம்பவுண்ட் வேரியேஷன் பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் எப்படி இருக்குன்னா விச் இன்வால்வ் அ செயின் ஆஃப் 2 or more வேரியேஷன்ஸ். அதாவது செயின் ஆஃப்னா மென்னு, அதுக்கப்புறம் அவங்க வேலை பார்க்குற டேஸு, அந்த டேயில் எவ்வளோ ஹார்ஸு,
அந்த ஹாருக்கு அப்புறம் அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுற டேஸ் இந்த மாதிரிலாம் வந்து ஒன்னோட ஒன்று ஒரு 3 வேரியேஷன் 4 வேரியேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா ஒன்னோட ஒன்று ரிலேட் ஆன மாதிரி இருந்துச்சு, செயினாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து காம்பவுண்ட் வேரியேஷன். அது வந்து 3 விதமாக வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். ஒன்று ப்ரப்போர்ஷன் மெத்தட், இன்னொன்று மல்டிப்ளிகேட்டிவ் ஃபேக்டர் மெத்தட், இன்னொன்று ஃபார்முலா மெத்தட். ஆனால் எக்ஸாம்பிள் வரும்போது நமக்கு எந்த எந்த மெத்தட் நமக்கு டைம் சேவ் பண்ணி கொடுக்குமோ அந்த மெத்தட் தான் நம்ம வயசாக சூஸ் பண்ணணும். ஓகே, அப்போது இந்த சம்மை சால்வ் பண்ணுறதுக்கு நான் ஃபார்முலா மெத்தட் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதோட ஃபார்முலா என்னென்னா பர்சன் இன்டூ, இது நம்மளோட தமிழ்நாடு சமச்சீர் புக் 8th ஸ்டாண்டர்ட் புக்கில் 4th சாப்டரில் இந்த தெளிவாக கொடுத்துருப்பாங்க. இந்த டாபிக் பற்றி தெரியாதவங்க அந்த புக்கை ரெஃபர் பண்ணுங்கள். என்னென்னா பர்சன் இன்டூ டேஸ் இன்டூ ஹார்ஸ் டிவைடட் பை ஒர்க். ஓகே, அதே ஒர்க் சம்மந்தப்பட்டு தான் கொடுத்துருப்பாங்க, பட் ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ரெண்டுத்துக்கும் வேரியேஷன் காட்டணுன்றதுக்காக 2 சுச்சுவேஷனுமே 1 and 2 அப்படின்னு பிரிச்சுப்பாங்க. ஓகே, இதுதான் அந்த ஃபார்முலா. இப்போது இந்த கொஷினில் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் படி இதை எப்படி நம்ம ஃபில் பண்ணலான்னா n+15%. ஸோ அந்த பர்சனோட அந்த வேல்யூ எடுத்து இங்கே எழுதியாச்சு. இன்டூ அவங்க 8 நாளுக்கு 36% ஆஃப் த ஒர்க்கை வந்து முடிக்கிறாங்க இல்லையா, அப்போ 8 நாள் 8 டேஸ். ஒரு நாளைக்கு அவங்க எவ்வளோ மணி நேரம் வேலை செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 டிவைடட் பை, இப்போ இந்த ஒர்க்குன்னு வரும்போது அவங்க பர்சன்டேஜ் ஆஃப் த ஒர்க்கை கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ அந்த ஒர்க்கோட பர்சன்டேஜை கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த பர்சன்டேஜ் சப்போஸ் அந்த ஒர்க் வந்து ஒரு 100% அப்படின்னா இதில் 36% எவ்வளோ இருக்குன்னா 36. ஓகே, 36 பார்ட்ஸ் அதை மட்டும் எடுத்துக்கிறேன், விச் இஸ் ஈக்குவல் டு, அப்போ 100%ல் 36 பார்ட் வந்து இவங்க கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா ரிமைனிங் பார்ட்டை அடுத்த செட் ஆஃப் பர்சன் வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அப்போ மீதி இருக்கிறது நம்ம 100 - 36ன்னு சொல்லலாம். ஓகே, அதாவது 64% ஆஃப் த ஒர்க்கை யார் முடிக்கிறாங்கன்னா n+9 முடிக்கிறாங்க. அவங்க எடுத்துக்கிற நாள் 20 நாள் கிட்ட முடிக்கிறாங்க. ஆனால் அவங்க ஒரு நாளுக்கு 7 மணி நேரம் வேலை செய்கிறாங்க. இதை வச்சுக்கிட்டு தான் நம்ம இந்த n வேல்யூவை ஈஸியாக ஃபைண்ட் பண்ண போகிறோம். இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணிடலாம். 9 டேபிளில் நம்ம இதை கேன்சல் பண்ணலாம் 4 டைம்ஸ், அண்ட் தென் 8ம் 4ஐயும் கேன்சல் பண்ணலாம் 2 டைம்ஸ். இங்கே 4 டேபிளால் கேன்சல் பண்ணலாம். n+15 into 2 into 16 32, which is equal to n+9. 5 7s are 35. இப்போது இதை உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போது இங்கே தான் வந்து பிக்கர் நம்பர் இருக்குது n, இங்கே தான் வந்து 35n இருக்குது. ஸோ இது கொஞ்சம் பிக்கராக இருக்கிறதுனால நான் இந்த பக்கம் இருக்கிற எண்ணை ரைட் ஹேண்ட் சைடு எடுத்து வந்துடுறேன். இட் இஸ் -32n. இங்கே 480 இங்கே இருக்கட்டும். இந்த +315 இந்த பக்கம் வரும்போது மைனஸில் எழுதிடலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோன்னா நமக்கு 165ன்னு கிடைக்கும். இது ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணால் 3nன்னு கிடைக்கும். ஸோ 165ஐ நம்ம 3ஆல் டிவைட் பண்ணிடலாம். therefore value of n will be 55. So correct answer is in option 1, 55. Next question. The midpoints of AB and AC of a triangle ABC are x and y. ஸோ ஏபிசி ஒரு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிக்கலாம். இதில் ஏபிசி, ஏபியோட மிட் பாயிண்ட் எக்ஸ், ஏசியோட மிட் பாயிண்ட் ஒய். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லைனில் பார்த்தீங்கன்னா இஃப் பிசி ப்ளஸ் எக்ஸ்ஒய், இந்த பிசி லென்த்தையும் எக்ஸ்ஒய் லென்த்தையும் ஆட் பண்ணால் விச் இஸ் ஈக்குவல் டு 18 units. Then the value of BC minus XY is, ஓகே, ஃபஸ்ட்டு நமக்கு பிசியோட லென்த் எக்ஸ்ஒயோட லென்த் என்ன அப்படின்னு நமக்கு தெரிஞ்சாதான் அடுத்தது அதை ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ண முடியும். ஸோ இங்கே ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அக்கார்டிங் டு த மிட் பாயிண்ட் தியரம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு லைன் செக்மெண்ட், ஓகே, எக்ஸ்ஒய்னு ஒரு லைன் செக்மெண்ட், இந்த லைன் எதை கனெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிளோட 2 சைடோட மிட் பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணக்கூடிய லைனாக இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த லைனு 3வது லைனுக்கு பேரலாகவும் இருக்குது. இந்த மாதிரி ஒரு லைன் வந்து எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணும் அந்த ட்ரையாங்கிளுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட லென்த் இருக்கு இல்லையா, இது வந்து இந்த பிசியோட லென்த்துக்கு ஹாஃப் ஆஃப் த லென்த்தாக இருக்கும். அதாவது எந்த 2 லைனோட மிட் பாயிண்ட்டாக இது ஜாயின் பண்ணுதோ அந்த 2 லைன் போக மீதி 3ஆவதாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த லைனுக்கு இது பேரலாகவும் இருக்கும், அட் த சேம் டைம் ஹாஃப் ஆஃப் த லென்த்தாகவும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பிசியோட லென்த் ஒரு 10 சென்டிமீட்டர்னா எக்ஸோட லென்த்து அதில் பாதி 5, இதோட லென்த் 8 சென்டிமீட்டர்னா அதில் பாதி 4 இதுவாக இருக்கும்.
இல்லைனா நீங்கள் இப்படி கூட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். பிசி வந்து டபுள் த லென்த் ஆஃப் எக்ஸ்ஒய். ஒருவேளை எக்ஸ்ஒயோட வேல்யூ வந்து 5 சென்டிமீட்டர் கொடுத்துறாங்கன்னா பிசி வில் பி டபுள் த 5, அதாவது 2 டைம்ஸ் 5 வந்து 10. இந்த மாதிரி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மிட் பாயிண்ட் தியரம் தான் இங்கே நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அக்கார்டிங் டு த மிட் பாயிண்ட் தியரம் எக்ஸ்ஐயோட லென்த்து எப்படி இருக்கும்னா பிசியோட லென்த்துக்கு half ஆஃப் த லென்த்தாக இருக்கும். ஸோ எக்ஸ்ஒய் இஸ் ஈக்குவல் டு பிசி பை 2. இந்த எக்ஸும் ஒய்யும் என்னவா இருக்கணும்னா ரெண்டு சைடோட மிட் பாயிண்ட்டை ஜாயின் பண்ணக்கூடிய லைனாக இருக்கணும். இப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால இந்த மாதிரி எழுத முடியும். ஓகே, ஸோ இதை நம்ம இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 2xy இஸ் ஈக்குவல் டு பிசி. அப்போது இந்த ஈக்குவேஷனில் பிசிக்கு பதிலாக நான் 2xy அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ ஈக்குவேஷன் 1 becomes 2 times xy plus xy equal to 18. Okay, so 2 times xy plus xy equal to 18. இந்த ஈக்குவேஷன் 1ல பிசிக்கு பதிலாக 2 times xyன்றதை சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா 3xy equal to 18. xyயோட ஆன்சர் 18 3ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு 6ன்னு கிடைக்கும். ஓகே, ஸோ இதுதான் xyயோட லென்த். பிசி ஈக்குவல் டு 18. பிசி இங்கே இருக்கட்டும். 18 கூட 6 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 12 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ நமக்கு பிசியோட ஆன்சரும் தெரிஞ்சிச்சு இல்லையா? இதோட டபுள் தானே இது. 6 டபுள் பண்ணால் நமக்கு பிசி கிடைக்கும். பிசியை half ஆஃப் த லென்த் எடுத்தோம்னா நமக்கு xy கிடச்சிரும். ஓகே, இப்போ அவங்க கேட்குறது வாட் இஸ் பிசி மைனஸ் xy. ஸோ 12 minus 6 will be 6. So the right answer is 6 units, which is in option 2, 6 centimeter. Question number 63. In the shown figure, BC is a chord and CD is a tangent through the point C. ஸோ சிடின்றது ஒரு டேஞ்சன்ட். இந்த பாயிண்ட் வழியாக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா சின்ற பாயிண்ட் வழியாக போகுது. இது ஒரு டேஞ்சன்ட். இஃப் ஏ ஆங்கிள் ஏஓசி இதோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. இட் இஸ் 112 டிகிரி. தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஆங்கிள் ஏசிடி. இப்போ இது கார்டு அப்படின்னா ஏசியும் ஒரு கார்டு தான். இப்போ ஓசின்றது ரேடியஸ், ஓஏன்றது ரேடியஸ். சென்டர்லேருந்து சென்டர் டு எனி பாயிண்ட் ஆன் த சர்க்கிள் இட் இஸ் கால்ட் ரேடியஸ். அப்போ டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஓஏ, ஓசி, ஓபி இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரேடியஸ். அப்படி பார்க்கும்போது ஓசியும் ஓஏவும் எங்க ரேடியஸ், இது ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும். ஒரு ட்ரையாங்கிளில் ரெண்டு சைடு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது தேர்ட் சைடு கூட மேக் பண்ணுற ஆங்கிளும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ லெட் இட் பி எக்ஸ். ஓகே, இதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ட்ரையாங்கிளில் இருக்கிற எல்லா ஆங்கிள்ஸையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 180 டிகிரி வரும் இல்லையா? ஸோ இங்கே எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் 2xன்னு வரும். 180 டிகிரி. இதை ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போயிட்டோம்னா மைனஸ் ஆகிடும் 68 டிகிரி. இப்போது இதை நம்ம 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 34 டிகிரின்னு கிடைக்கும். ஸோ இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் தெரிஞ்சு போச்சு 34 டிகிரி. இப்போது ஒரு சென்டர்லேருந்து டேஞ்சன்ட்டை தொடக்கூடிய லைனு கண்டிப்பாக இங்கே பர்பண்டிகுலராக இருக்கும். அப்போது இந்த ஓசின்ற லைன் இந்த டேஞ்சன்ட்டுக்கு கண்டிப்பாக பர்பண்டிகுலர் அப்படின்னா வந்து இந்த ஆங்கிள் 90 டிகிரின்னு தெரிஞ்சு போச்சு இல்லையா? அப்போது இப்போது ஏசின்ற லைன் இந்த மாதிரி இப்படி நமக்கு கிடைக்குது. இதுதான் எக்ஸ். இதுவும் நமக்கு தெரிஞ்சு போச்சு. இட் இஸ் 34 டிகிரி. இந்த மாதிரி ரைட் ஆங்கிள் அப்படின்னாலே பர்பண்டிகுலர்னாலே 90 டிகிரி தான். இப்போ நமக்கு தேவைப்படுற ஆங்கிள் ஏசிடி. இது வேணும்னா நம்ம இதில் எடுத்து மைனஸ் பண்ணணும். ஸோ 90 டிகிரி மைனஸ் 34 டிகிரி வில் பி 56 டிகிரி. ஸோ இதுதான் அவங்க கேட்டிருக்க ஏசிடியோட வேல்யூ, விச் இஸ் 56 டிகிரி. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 4ல் இருக்குது. ஆப்ஷன் 4 56 டிகிரி இஸ் த ரைட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 64. இஃப் sin theta minus cos theta equal to 0, then find the value of sin cube theta minus cos cube theta. ஓகே, இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு சிம்பிளாக நான் வந்து ஏக்யூ மைனஸ் பிக்யூ ஃபார்முலாவை இங்கே ரீகால் பண்ணுறேன். ஏக்யூ மைனஸ் பிக்யூ ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஏ மைனஸ் பி இன்டூ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். இந்த ஒரு ஃபார்முலாவை தான் இங்கே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இங்கே ஏக்கு பதிலாக சைன் தீட்டாவை நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். பிக்கு பதிலாக காஸ் தீட்டாவை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ சைன் கியூப் தீட்டா மைனஸ் காஸ் கியூப் தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு sin theta minus cos theta into sin square theta plus sin theta
இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஓகே, இந்த ஃபார்முலாவில் அப்படியே ஏவை சைன் தீட்டானும் பியை காஸ் தீட்டாவாக நம்ம ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். இப்போ சைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டாவோட ஆன்சர் 0. ஸோ இந்த 0 கூட எந்த நம்பரை நம்ம மல்டிப்ளை பண்ணாலும் வரப்போகிற ஆன்சர் 0 தான். ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சர் 0, which is in option 1. Question number 65. A dealer marks an article 60% above the cost price. இந்த ஒரு லைனுக்கான மீனிங் என்னன்னு பார்க்கலாம். ஏதோ ஒரு ஆர்டிக்கலை ஒரு 100 ரூபாய் கொடுத்து வாங்குறாரு அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ லெட் காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த ஆர்டிக்கல் வில் பி 100x. இந்த 100 ரூபாய் கொடுத்து வாங்கின அந்த புக்கு மேலே வந்து அவர் மார்க் பண்ணுறாரு. ஓகேவா, என்ன மார்க் பண்ணுறாருன்னா 60% அபவ்னா அதிகமாக வச்சு அவர் அங்கே மார்க் பண்ணுறாரு. அப்போ மார்க் பண்ணுறாருன்றதுனால மார்க்டு ப்ரைஸ் அப்படின்னு நம்ம இதை அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ 60% எக்ஸ்ட்ராவாக வச்சு விற்கிறாரு அப்படின்னா நான் எடுத்துக்கிட்ட விலை இங்கே 100 ரூபா. 100 ரூபாவோட 60% 60 ரூபாய் இல்லையா. 100 + 60 இட் இஸ் 160x. இவ்வளோ ருபீஸ்க்கு அந்த புக்கு மேலே ஒரு 60% அதிகமாக வச்சு அவர் வாங்கின விலையை விட 60% அதிகமாக வச்சு விற்கிறாரு. ஓகே, இது நம்ம 100ன்னு எடுத்ததுனால தான் இந்த அமௌண்ட், இல்லைன்னா வேறு மாதிரி மாறும். ஓகே, இதே மாதிரியே நம்ம போடுவோம். ஏதாவது விலை தெரியலன்னா நம்ம 100 எடுத்தால் தான், பேசிக் வேல்யூ வந்து 100 எடுத்தால் ஆன்சர் ஈஸியாக கிடச்சிரும். ஓகே, 100 ருபீஸ் வச்சுருக்கோம், அதில் 60% அதிகமாக வச்சு விற்கிறாரு. ஸோ இப்போதைக்கு அந்த ஆர்டிக்கலோட மார்க்டு ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 160 ருபீஸ். ஓகே, இன்டூ எக்ஸ். Now, and sells it to a customer allowing 2 successive discounts of 10% and 20% on the market price. அவர் இந்த மார்க் பண்ணார் இல்லையா, இந்த ப்ரைஸ்லேயே வந்து டிஸ்கவுண்ட் வைக்கிறாரு. என்ன டிஸ்கவுண்ட்னா, அவர் மார்க் பண்ணார் இல்லையா, இந்த விலையிலே வந்து 2 டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு, சக்ஸசிவ் டிஸ்கவுண்ட். ஸோ சக்ஸசிவ் டிஸ்கவுண்ட்டோட நெட் டிஸ்கவுண்ட்க்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அதுக்கு அந்த பர்சன்டேஜ் வேணும்னா நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். a + b - ab/100. ஸோ தொடர்ந்து 2 டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு இல்லையா, அதுக்கு டோட்டலாக எவ்வளோ டிஸ்கவுண்ட் ஆகுது அப்படின்றத அந்த நெட் டிஸ்கவுண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு டிஸ்கவுண்ட் 10%, இன்னொரு டிஸ்கவுண்ட் 20%. ஸோ a will be 10 and b will be 20. 10 × 20/100. இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 30 - 2 28%. அப்போ டோட்டலாக 160 ரூபாய்க்கு 28 ரூபாய் அவர் டிஸ்கவுண்ட்டே கொடுத்துட்டாரு. ஓகே, இஃப் ஹி கெயின்ஸ், ஸோ இந்த டிஸ்கவுண்ட்லாம் போக அவருக்கு லாபம் தான் கிடைக்குது. எவ்வளோ லாபம் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1064 ரூபாய். ஸோ ஹி கெயின்ஸ் ₹1004 in the transaction. அப்போது வாட் இஸ் த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த ஆர்டிக்கல்? அப்போது அந்த ஆர்டிக்கலோட வாங்கின விலை எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது அவர் எவ்வளோ ரூபாய்க்கு சேல் பண்ணியிருக்காரு அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். now I'm going to find the selling price. இப்போது இதான் டிஸ்கவுண்ட் தெரிஞ்சு போச்சு. இது போக மீதி இருக்கிற பர்சன்டேஜ் தான் அவருக்கு கிடைக்க போகிற காசு. அப்போ 100%ல் 28% டிஸ்கவுண்ட் போக மீதி 72% இருக்கும். ஓகே, ஆஃப் இந்த காசு எதுலேருந்து கிடைக்க போகுதுன்னா இந்த 160xலேருந்து மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து கிடைக்க போகுது இல்லையா. ஸோ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணி சால்வ் பண்ணலாம். இட் இஸ் 72/100 into 160x. இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா நமக்கு 115.2x அப்படின்னு கிடைக்கும். இதுதான் செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் த ஆர்டிக்கல். இப்போது ப்ராஃபிட்டுக்கு வருவோம். ஸோ ப்ராஃபிட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1064 ரூபாய். ஸோ ப்ராஃபிட்டோட ஃபார்முலா என்ன, இது நமக்கு நல்லாவே தெரியும். எப்போ ப்ராஃபிட் கிடச்சிருக்குன்னா செல்லிங் ப்ரைஸ் வந்து காஸ்ட் ப்ரைஸை விட அதிகமாக இருந்தால். ஸோ செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் தான் ப்ராஃபிட் இல்லையா. ஸோ 1064 ரூபாய் எப்படி வந்திருக்குன்னா செல்லிங் ப்ரைஸ் 115.2x மைனஸ் 115.2x மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் நம்ம 100ன்னு எடுத்தோம் இல்லையா, 100x. இது எடுத்து மைனஸ் பண்ணோன்னா 15.2xன்னு கிடைக்கும். ஓகே, இங்கே நம்மளோட டார்கெட் டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸு. ஸோ எக்ஸை இங்கே வச்சுக்கிட்டு இந்த 1064 ரூபாவை 15.2ஆல் டிவைட் பண்ணணும். இதை நம்ம டிவைட் பண்ணும்போது நமக்கு 70ன்னு கிடைக்குது. therefore x is equal to 70. இப்போது அவங்க கேட்குறது வாட் இஸ் த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த புக். நம்ம பிகினிங்கில் 100xன்னு எடுத்தோம் இல்லையா. ஸோ 100 × 70 will be 7000 rupees தான் அந்த ஆர்டிக்கலோட காஸ்ட் ப்ரைஸ். ஸோ இது ஆப்ஷனில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 2 7000 is the right answer.